சிறு வயதில் கடவுள் நினைவில் சமாதானம் ஒளிந்திருந்தது. திருவிழா நேரம் வந்தது. எருசலேம் வழி குடும்பம் சென்றது. நண்பர்களோடு விளையாடச் சென்றார். மரியாளும் யோசேப்பும் நிம்மதியாய் திரும்பும் வழியில் கண்கள் தேட சிறுவன் எங்கே என்று கலங்கினர். 3 நாட்கள் தூக்கமில்லாமல் மேரி அழுதாள். ஆலயத்தில் ஒரு சிறு குரல் அறிவின் மழை போல் ஒலித்தது. சான்றோர்கள் மெய் சிலிர்த்தனர். கடவுளின் சத்தம் கேட்டது. அப்பாவின் இல்லத்தில் இருக்க வேண்டும். அன்பின் வார்த்தைகளில் நிற்க வேண்டும். அறிவின் மொழியில் வளர வேண்டும். அவர் திட்டத்தில் நடக்க வேண்டும். என் மகனே, எங்கே இருந்தீர் என்று மேரி கண்ணீர் சொன்னார். அவர் சிரித்தார் அமைதியாய். அப்பாவின் இல்லத்தில் இருக்க வேண்டும். அம்மாவின் இதயம் புரிந்தது. அவர் வாழ்வின் நோக்கம் தெய்வீகம். அந்த நாளின் மௌனத்தில் ஒளி பிறந்தது. அவர் வாழ்வின் தொடக்கம் கிருபையானது. சிறுவயதில் தந்தை அறிந்தார். சிலுவையின் வழி தொடங்கியது. அறிவின் குரல் உலகம் கேட்க அன்பின் வழி திறக்கப்பட்டது. அப்பாவின் இல்லத்தில் இருக்க வேண்டும். அன்பின் வார்த்தைகளில் நிற்க வேண்டும். அறிவின் மொழியில் வளர வேண்டும். அவர் திட்டத்தில் நடக்க வேண்டும். அந்த சிறுவன் வளர்ந்த போது அன்பு மனிதனாய் மாறியது. சிறு வார்த்தை அப்பா என்று மீட்சியின் வரலாறு தொடங்கியது. அப்பாவின் இல்லத்தில் தங்கிய அந்த நாள் உலகம் முழுதும் ஒளியாயிற்று. Didn't you know I must be in my father's house? அப்பாவின் இல்லத்தில்